நண்பர்களே வணக்கம். உங்க கோர்சஸின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்பா வரவேற்கிறேன். நாம இப்போ ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல் 3 லெசன்ல ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைன், அப்புறம் ப்ராசஸ் பிளானிங் பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி, இப்போ இந்த லெசன்ல ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். அதுதான் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். வாங்க ஆரம்பிக்கலாம். Lesson 4 Production System 4.1 Introduction சிஸ்டம்னா என்னன்னு நாம இப்படி சொல்லலாம். இது ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட சில விஷயங்கள் அல்லது கூறுகள் அடங்கிய ஒரு தொகுப்பு. ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ங்கிறது இன்புட்ஸ், ப்ராசஸிங் மற்றும் அவுட்புட் போன்ற விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு. இவை ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டவை மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்டவை. இந்த சிஸ்டமுக்கான இன்புட்ஸ்ல மனிதர்கள், மெட்டீரியல்ஸ், கேபிட்டல், எனர்ஜி போன்ற அடிப்படை ரிசோர்சஸ் எல்லாம் அடங்கும். இந்த இன்புட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்க்கப்பட்டு ஒரு பொருத்தமான முறை மூலமா தேவையான பொருட்கள் அல்லது சர்வீசஸா மாற்றப்படும். பயன்படுத்தப்படும் இன்புட்ஸ் தயாரிக்கப்பட வேண்டிய பொருட்களின் தன்மையை பொறுத்து ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு மாறுபடலாம். 4.2 Meaning of Production ப்ரொடக்ஷன்கிறது ரீசோர்சஸ் ஐ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ்டா, அதாவது பொருட்கள் மற்றும் சர்வீசஸ்டா மாத்திர ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வேலை. ப்ரொடக்ஷன்கிறது பல மெட்டீரியல் இன்புட்ஸ் மற்றும் இம்மெட்டீரியல் இன்புட்ஸான பிளான்ஸ், நோஹவ் போன்றவற்றை ஒன்னா சேர்த்து நுகர்வுக்காக ஏதாவது ஒன்னை, அதாவது அவுட்புட்டை உருவாக்குற ஒரு ப்ராசஸ். இது ஒரு அவுட்புட்டை, ஒரு மதிப்புமிக்க பொருளை அல்லது சர்வீஸை உருவாக்குற ஒரு செயல். இது தனிநபர்களின் பயன்பாட்டுக்கு பங்களிக்குது. ப்ரொடக்ஷன்ல பொருளாதார நல்வாழ்வை அதிகரிக்கிறதுன்னு 2 அம்சங்கள் இருக்கு. ஒன்னு, பொருட்கள் மற்றும் சர்வீசஸன் குவாலிட்டி பிரைஸ் ரேஷியோவை மேம்படுத்துறது. இன்னொன்னு, வளர்ந்து வரும் இன்னும் திறமையான சந்தை உற்பத்தியிலிருந்து வருமானத்தை அதிகரிக்கிறது. ப்ரொடக்ஷனோட மிக முக்கியமான வகைகள்: சந்தை உற்பத்தி, மார்க்கெட் ப்ரொடக்ஷன், பொது உற்பத்தி, பப்ளிக் ப்ரொடக்ஷன், வீட்டு உற்பத்தி, ஹவுஸ்ஹோல்ட் ப்ரொடக்ஷன். பொருளாதார நல்வாழ்வின் மூலத்தை புரிஞ்சுக்க இந்த 3 உற்பத்தி ப்ராசஸ்களையும் நாம புரிஞ்சுக்கணும். இவையெல்லாம் மதிப்புமிக்க கமோடிட்டிஸை உற்பத்தி செய்யறாங்க. இது தனிநபர்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்குது. தேவைகளை பூர்த்தி செய்யறது உற்பத்தி செய்யப்படும் கமோடிட்டிஸை பயன்படுத்துறதுல இருந்து தான் வருது. கமோடிட்டிஸின் குவாலிட்டி பிரைஸ் ரேஷியோ மேம்படும் போது தேவைகளை பூர்த்தி செய்யறது அதிகமாகும். குறைந்த செலவில் அதிக திருப்தி கிடைக்கும். கமோடிட்டிஸின் குவாலிட்டி பிரைஸ் ரேஷியோவை மேம்படுத்துறது ஒரு ப்ரொடியூசருக்கு ப்ராடக்ட்ஸின் போட்டித்தன்மையை மேம்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான வழி. ஆனா இந்த மாதிரியான லாபங்கள் கஸ்டமர்ஸுக்கு விநியோகிக்கப்படும் போது அதை உற்பத்தி டேட்டாவால் அளவிட முடியாது. ப்ராடக்ட்ஸின் போட்டித்தன்மையை மேம்படுத்துறதுங்கிறது ப்ரொடியூசருக்கு பெரும்பாலும் குறைந்த ப்ராடக்ட் பிரைஸஸையும் அதனால வருமானத்துல இழப்புகளையும் குறிக்குது. இது சேல்ஸ் வால்யூம் வளர்ச்சியால் ஈடு செய்யப்படணும். பொருளாதார நல்வாழ்வு வளர்ந்து வரும் மற்றும் இன்னும் திறமையான சந்தை உற்பத்தியில் இருந்து கிடைக்கும் வருமானத்தின் வளர்ச்சியாலும் அதிகமாகுது. மார்க்கெட் ப்ரொடக்ஷன் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு வருமானத்தை உருவாக்கி விநியோகிக்கும் ஒரே உற்பத்தி வடிவம். பப்ளிக் ப்ரொடக்ஷன் மற்றும் ஹவுஸ்ஹோல்ட் ப்ரொடக்ஷன் போன்றவை மார்க்கெட் ப்ரொடக்ஷன்ல உருவாக்கப்படும் வருமானத்தால் நிதியளிக்கப்படுகின்றன. அதனால மார்க்கெட் ப்ரொடக்ஷன் நல்வாழ்வை உருவாக்குறதுல இரட்டை பங்கை கொண்டிருக்கு. அதாவது பொருட்கள் மற்றும் சர்வீசஸை உற்பத்தி செய்யற பங்கு, அப்புறம் வருமானத்தை உருவாக்குற பங்கு. இந்த இரட்டை பங்கால மார்க்கெட் ப்ரொடக்ஷன் பொருளாதார நல்வாழ்வின் முக்கிய மோட்டராக இருக்கு. அதனாலதான் இங்க அதை நாம பாக்குறோம். 4.3 Stakeholders of Production ப்ரொடக்ஷனோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா ஒரு உற்பத்தி செய்யும் நிறுவனத்துல அக்கறை உள்ள நபர்கள், குழுக்கள் அல்லது நிறுவனங்கள். பொருளாதார நல்வாழ்வு திறமையான உற்பத்தியிலிருந்து தான் வருது. இது நிறுவனத்தோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு இடையிலான தொடர்பு மூலமா விநியோகிக்கப்படுது. நிறுவனங்களின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ங்கிறது ஒரு நிறுவனத்துல பொருளாதார அக்கறை கொண்ட பொருளாதார ஆக்டர்ஸ்கள். அவங்க அக்கறைகளின் ஒற்றுமைகளின் அடிப்படையில ஸ்டேக் ஹோல்டர்ஸை 3 குழுக்களா பிரிக்கலாம். இது அவங்க அக்கறைகளையும் பரஸ்பர உறவுகளையும் வேறுபடுத்த உதவும். அந்த 3 குழுக்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தோட ஸ்டேக் ஹோல்டர்ஸின் ஊடாடும் பங்களிப்புகள்: Customers, Suppliers, Producers. இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸின் அக்கறைகளையும் நிறுவனங்களுடனான அவங்க உறவுகளையும் கீழே சுருக்கமா விவரிக்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, மேலதிக பகுப்பாய்வுக்காக ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது தான். கஸ்டமர்ஸ் ஒரு நிறுவனத்தோட கஸ்டமர்ஸ்ங்கிறது பொதுவா கன்சியூமர்ஸ், மத்த மார்க்கெட் ப்ரொடியூசர்ஸ் அல்லது பொதுத்துறையில இருக்கிற ப்ரொடியூசர்ஸ். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தனிப்பட்ட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். போட்டி காரணமாக கமோடிட்டிஸின் பிரைஸ் குவாலிட்டி ரேஷியோக்கள் மேம்பட வாய்ப்பு இருக்கு. இது கஸ்டமர்ஸ்க்கு சிறந்த ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வருது. கஸ்டமர்ஸ் குறைந்த விலையில் அதிகத்தை பெறுவார்கள். வீடுகளிலும் பொதுத்துறையிலும் இது என்னன்னா, குறைந்த செலவில் அதிக தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றனன்னு அர்த்தம். இந்த காரணத்துக்காக கஸ்டமர்ஸின் வருமானம் மாறாமல் இருந்தாலும் காலப்போக்கில் அவங்க ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கலாம். சப்ளையர்ஸ் நிறுவனங்களின் சப்ளையர்ஸ்ங்கிறது பொதுவா மெட்டீரியல்ஸ், எனர்ஜி, கேபிட்டல் மற்றும் சர்வீசஸை உற்பத்தி செய்யறவங்க. இவங்க எல்லாருக்கும் அவங்க தனிப்பட்ட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். வழங்கப்படும் கமாடிட்டிஸின் விலைகள் அல்லது குவாலிட்டிஸ்ல வர மாற்றங்கள் 2 ஆக்டர்ஸ்களின் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸையும் பாதிக்கும். அதாவது நிறுவனம் மற்றும் சப்ளையர்ஸ். நிறுவனத்தோட ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் அதோட சப்ளையர்ஸ் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குங்கிற முடிவுக்கு நாம வர்றோம். ப்ரொடியூசர் கம்யூனிட்டி வருமானம் உற்பத்தியில் பங்கேற்பவர்களுக்கு உருவாக்கப்படுது.
அதாவது தொழிலாளர் படை, சமூகம் மற்றும் உரிமையாளர்கள். இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இங்க ப்ரொடியூசர் கம்யூனிட்டிஸ் அல்லது சுருக்கமா ப்ரொடியூசர்ஸ்னு குறிப்பிடப்படுறாங்க. ப்ரொடியூசர் கம்யூனிட்டிஸ்க்கு அவங்க வருமானத்தை அதிகப்படுத்துறதுல ஒரு பொதுவான அக்கறை இருக்கு. உற்பத்திக்கு பங்களிக்கும் இந்த தரப்பினர்கள் வளர்ந்து வரும் மற்றும் வளர்ச்சியடையும் உற்பத்தியிலிருந்து அதிகரித்த வருமானத்தை பெறுறாங்க. கமோடிட்டிஸ் மூலமா கிடைக்கும் நல்வாழ்வு கமோடிட்டிஸின் பிரைஸ் குவாலிட்டி ரிலேஷன்ஸ்லிருந்து வருது. சந்தையில போட்டி மற்றும் வளர்ச்சி காரணமாக கமோடிட்டிஸின் பிரைஸ் குவாலிட்டி ரிலேஷன்ஸ் காலப்போக்கில் மேம்பட வாய்ப்பிருக்கு. பொதுவாக ஒரு கமோடிட்டியின் குவாலிட்டி அதிகமாகும், அப்புறம் பிரைஸ் காலப்போக்கில் குறையும். இந்த வளர்ச்சி கஸ்டமர்ஸின் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸை சாதகமா பாதிக்குது. கஸ்டமர்ஸ் குறைந்த விலையில் அதிகத்தை பெறுறாங்க. கன்சியூமர் கஸ்டமர்ஸ் குறைந்த செலவில் அதிக திருப்தியை பெறுறாங்க. இந்த வகையான நல்வாழ்வு உருவாக்கம் உற்பத்தி டேட்டாலிருந்து ஒரு பகுதி மட்டுமே கணக்கிட முடியும். இந்த ஆய்வில் இந்த நிலைமை விளக்கப்பட்டுள்ளது. ப்ரொடியூசர் கம்யூனிட்டி, தொழிலாளர் படை, சமூகம் மற்றும் உரிமையாளர்கள் உற்பத்தியில் அவங்க வழங்கிய இன்புட்ஸுக்கான இழப்பீடாக வருமானம் ஈட்டுகிறது. உற்பத்தி வளரும்போது மற்றும் இன்னும் திறமையானதாக ஆகும்போது வருமானம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. உற்பத்தியில இது சம்பளம், வரிகள் அப்புறம் லாபம் செலுத்தக்கூடிய திறனை அதிகரிக்கும். உற்பத்தியின் வளர்ச்சி மற்றும் மேம்படுத்தப்பட்ட ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி செய்யும் சமூகத்துக்கு கூடுதல் வருமானத்தை உருவாக்குது. அதே மாதிரி சமூகத்தில் அடையப்பட்ட உயர் வருமான நிலை அதிக உற்பத்தி அளவு மற்றும் அதோட நல்ல பெர்ஃபார்மன்ஸின் விளைவாகும். இந்த வகையான நல்வாழ்வு உருவாக்கம் முன்னாடி குறிப்பிட்டது போல உற்பத்தி டேட்டால இருந்து நம்பகத்தன்மையுடன் கணக்கிட முடியும். 4.4 Factors of Production. ஒரு கமோடிட்டி அல்லது சர்வீஸை உற்பத்தி செய்ய சில ரீசோர்சஸ் அல்லது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை பயன்படுத்தணும். உற்பத்தி செய்ய தேவையான பெரும்பாலான ரீசோர்சஸ் அவற்றுக்கான தேவையை பொறுத்து பற்றாக்குறையா இருக்கிறதால அவைகளை பொருளாதார ரீசோர்சஸ்னு சொல்றாங்க. ரீசோர்சஸ் நாம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம். நிறுவனங்கள் அல்லது பிசினஸ்கள் பல வழிகள்ல இவற்றை ஒன்னா சேர்த்து வருடாந்திர பொருட்கள் மற்றும் சர்வீசஸ் ஓட்டத்தை உற்பத்தி செய்யுது. ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் உற்பத்தி ப்ராசஸ்க்கு அது செய்த பங்களிப்பின் அடிப்படையில ஒரு வெகுமதி கிடைக்கும். உண்மையில எந்த ஒரு சமூகத்தோட ரீசோர்சஸையும், அதாவது அதோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை பல வழிகள்ல வகைப்படுத்தலாம். ஆனா அவைகளுக்கு இருக்கிற சில பொதுவான குணாதிசயங்களின் அடிப்படையில அவற்றை குழுக்களா பிரிக்கிறது பொதுவான வழக்கம். பொருட்கள் மற்றும் சர்வீசஸின் உற்பத்திங்கிறது மக்கள், இயற்கை ரீசோர்சஸ், அப்புறம் டூல்ஸ், மெஷினரி, பில்டிங்ஸ் போன்ற எக்யூப்மெண்ட்களுடன் வேலை செய்யறதால கிடைக்கிற ஒரு விளைவுங்கிறத நாம மனசுல வச்சுக்கிட்டா பொதுவா ஏத்துக்கக்கூடிய ஒரு வகைப்பாட்டை எளிதா பெற முடியும். பாரம்பரியமா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை லேபர், லேண்ட் மற்றும் கேபிட்டல்னு பிரிப்பாங்க. 4வது ஃபேக்டரான என்டர்பிரைஸுங்கிறது சில சமயம் மற்றவற்றிலிருந்து பிரிக்கப்படும். உற்பத்தியில ஈடுபட்டுள்ள மக்கள் அவங்க திறமைகளையும் முயற்சிகளையும் பயன்படுத்தி தேவையான பொருட்களை உருவாக்கவும் வேலைகளை செய்யவும் செய்வாங்க. இந்த மனித முயற்சிக்கு லேபர்னு பேரு. வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா லேபர் அனைத்து மனித வளங்களையும் குறிக்குது. மக்கள் பயன்படுத்துற இயற்கை ரீசோர்சஸை லேண்டுன்னு சொல்றாங்க. அவங்க பயன்படுத்துற எக்யூப்மெண்ட்டுக்கு கேபிட்டல்னு பேரு. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து ரீசோர்சஸையும் குறிக்குது. 4.5 Meaning of Productivity. ப்ரொடக்டிவிட்டிங்கிறது உற்பத்தியின் திறனை அளவிடும் பல வழிகளை விவரிக்குது. பெரும்பாலும் ஒரு ப்ரொடக்டிவிட்டி மெஷர் ஒரு முழு அவுட்புட்டுக்கும் ஒரு உற்பத்தி ப்ராசஸ்ல பயன்படுத்தப்படும் ஒற்றை இன்புட் அல்லது ஒரு முழு இன்புட்டுக்கும் இடையிலான விகிதமா சொல்லப்படும். அதாவது அவுட்புட் பர் யூனிட் ஆஃப் இன்புட். ஒரு பொதுவான உதாரணம் மொத்த லேபர் ப்ரொடக்டிவிட்டி மெஷர், உதாரணமா ஜிடிபி பர் ஒர்க்கர்னு சொல்றது. ப்ரொடக்டிவிட்டிக்கு பலவிதமான வரையறைகள் இருக்கு. அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் இடையிலான விகிதமா வரையறுக்கப்படாதவையும் இதில் அடங்கும். இதை தேர்ந்தெடுப்பது ப்ரொடக்டிவிட்டி மெஷர்மெண்டோட நோக்கம் மற்றும் அல்லது டேட்டா அவைலபிலிட்டியை பொறுத்தது. பல்வேறு ப்ரொடக்டிவிட்டி மெஷர்ஸுக்கு இடையிலான முக்கிய வேறுபாட்டின் ஆதாரம் பொதுவாக அவுட்புட்டுகளையும் இன்புட்டுகளையும் எப்படி ஸ்கேலர்ஸாக மொத்தமா சேர்த்து அந்த விகித வகையிலான ப்ரொடக்டிவிட்டி மெஷரை பெறாங்கங்கிறதுடன் சம்பந்தப்பட்டது. ப்ரொடக்டிவிட்டிங்கிறது நிறுவனங்கள் மற்றும் நாடுகளின் உற்பத்தி பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு முக்கியமான காரணி. தேசிய ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கிறது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். ஏன்னா அதிக உண்மையான வருமானம் மக்கள் பொருட்கள் மற்றும் சர்வீசஸை வாங்கறதுக்கான திறனை மேம்படுத்துது. ஓய்வை அனுபவிக்க, வீட்டு வசதி மற்றும் கல்வியை மேம்படுத்த, அப்புறம் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் திட்டங்களுக்கு பங்களிக்க உதவுது. ப்ரொடக்டிவிட்டி growth பிசினஸ்களுக்கு அதிக லாபம் ஈட்டவும் உதவும். 4.6 Factors Influencing Productivity. ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கும் சில முக்கியமான காரணிகள் என்னென்னு பார்க்கலாம். Human factors affecting productivity. எம்ப்ளாயி ஹெல்த். ஆரோக்கியமான ஊழியர்கள் உடல் ரீதியா வேலை செய்யக்கூடியவங்க. அவங்க வேலையில கவனம் செலுத்தி சோர்வில்லாம வேலை செய்வாங்க. உங்க ஊழியர்கள் நல்லா இருந்தா அவங்க வேலையில முழு ஈடுபாட்டோடையும் வேலைகளை நல்லா முடிச்சும் கொடுப்பாங்க. சுகாதார காப்பீடு மற்றும் ஊழியர் நல்வாழ்வுல முதலீடு செய்யறது குறுகிய காலத்துல செலவுகளை அதிகரிக்கும். ஆனா இந்த செலவுகளின் பலன்களை உங்க நிறுவனம் அதிகரித்த ப்ரொடக்டிவிட்டி மற்றும் மேம்பட்ட வேலை குவாலிட்டியால அடைய வாய்ப்பிருக்கு. எம்ப்ளாயி ஆட்டிடியூட்ஸ். அவங்க வேலையை ரசிச்சு செய்யற ஊழியர்கள் நல்லா மற்றும் திறம்பட வேலை செய்ய வாய்ப்பிருக்கு. அடிப்படை வேலைகளை செய்யறதுக்கு இன்னும் சிறந்த வழிகளை கண்டுபிடிக்க கூட ஒன்னா வேலை செய்வாங்க.
உங்க ஊழியர்களை நீங்க நியாயமா நடத்துனீங்கன்னா அவங்க உங்க பிசினஸ்ல நீண்ட காலம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு திறமைகளையும் ஒரு பகிரப்பட்ட அறிவு தளத்தையும் உருவாக்கி ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்க உதவும். எம்ப்ளாயி எஜுகேஷன் அண்ட் ட்ரெய்னிங். உங்க ஊழியர்கள் சும்மா ஒரே மாதிரியான ஆரம்ப நிலை வேலைகளை செய்யறவங்க இல்லாம இருந்தா அவங்க வேலையும் ப்ரொடக்டிவிட்டியும் காலப்போக்கில் மேம்படும். ஊழியர்களுக்கு உங்க சிஸ்டம்ஸ் பத்தி இன்னும் ஆழமான பயிற்சி கொடுத்து அவங்க திறமை வளரும்போது இந்த வளர்ச்சியை நீங்க பயன்படுத்திக்கலாம். தொழிலாளர் திறனை பாதிக்கும் காரணிகளை மையமாக கொண்ட பயிற்சி திட்டங்களுக்கு நிதியளிப்பதன் மூலமும் அவங்க கல்வியில முதலீடு செய்யலாம். எக்விப்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரொடக்டிவிட்டி. உங்க பிசினஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கலாம். எக்விப்மெண்ட் அப்கிரேட் செலவு மிக்கதா இருக்கலாம். ஆனா தரமற்ற எக்விப்மெண்ட்னால வர தாமதங்கள் இன்னும் அதிக செலவை ஏற்படுத்தும். த ரைட் டூல்ஸ். ஒரு பெரிய வெங்காயக்கட்டை கையால நறுக்குவதை விட ஒரு ஃபுட் ப்ராசஸரை வச்சு செய்யறதுக்கு ரொம்ப குறைவான நேரம்தான் ஆகும். உங்க இண்டஸ்ட்ரி எதுவா இருந்தாலும் எலக்ட்ரிக் ட்ரில்கள் அல்லது சீவிங் மெஷின்கள் போன்ற ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் இருக்கலாம். இவை வேலை ஓட்டத்தை மேம்படுத்தும். அப்புறம் உங்க குறிப்பிட்ட ப்ராசஸஸ் மற்றும் ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்றபடி தனிப்பயனாக்கப்பட்ட எக்விப்மெண்ட்களும் இருக்கலாம். த ரைட் லேஅவுட். உங்க ப்ராசஸை வேகப்படுத்தும் எக்விப்மெண்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் அதை நேரத்தையும் இடத்தையும் மிச்சப்படுத்தும் விதத்துல ஒழுங்குபடுத்தணும். ஒரு வரிசையில வெவ்வேறு படிகளை செய்யும் எக்விப்மெண்ட்களை வேலை ஒரு அடியிலிருந்து இன்னொரு அடிக்கு எளிதா நகர்ற மாதிரி அமைக்கணும். தேவையில்லாத தாமதங்களை தவிர்க்க எக்விப்மெண்ட் ஏரியாஸ்ல இருக்கிற தேவையற்ற பொருட்களை குறைக்கணும். சிஸ்டம்ஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரொடக்டிவிட்டி. உங்க ஊழியர்கள் சந்தோஷமா இருந்தாலும் உங்க எக்விப்மெண்ட் நல்ல நிலையில இருந்தாலும் வேலை மற்றும் உங்க மேம்பாட்டு முயற்சிகளை பாதிக்கும் சில சிஸ்டம் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். சப்ளை செயின் இஷ்யூஸ். உங்க ப்ராடக்டை முடிக்க அத்தியாவசியமான ஒரு பொருள் அல்லது பார்ட் இல்லாம போனா ப்ரொடக்டிவிட்டி முழுசா நின்று போகலாம். நீங்க ஊழியர்களை மத்த வேலைகளுக்கு மாத்திவிட்டாலும் சரியான வரிசையில வேலைகளை செய்யறதால கிடைக்கும் திறனை நீங்க இழக்க நேரிடும். பொருத்தமற்ற நேரத்துல பொருட்கள் தீர்ந்து போறதை தவிர்க்க வலுவான இன்வென்டரி ட்ராக்கிங் சிஸ்டம்ஸை உருவாக்குங்க. அப்புறம் பற்றாக்குறை ஏற்பட்டா அதே பொருட்களுக்கு பல ஆதாரங்களை உருவாக்குங்க. செயின் ஆஃப் கமாண்ட். உங்க ஊழியர்கள் அறிவும் உடனடி முடிவுகளை எடுக்க அதிகாரமும் பெற்றிருந்தா அவங்க முடிவெடுத்து வேலை ஓட்டத்தை தொடர முடியும். வழிகாட்டுதல் தேடி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி அத்தியாவசிய மேலாண்மை ஊழியர்கள் தேவைப்படும்போது உயர்மட்ட முடிவுகளை எடுக்க கிடைச்சா ஊழியர்கள் அவங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்று வேலையை தொடர முடியும். ஒர்க் ஃப்ளோ புரோட்டோகால்ஸ். சில ஒர்க் ஃப்ளோ புரோட்டோகால்ஸ் அடிப்படை ஊழியர் பயிற்சியின் ஒரு பகுதி. உதாரணமா சமைத்த உணவுகளை பேக் செய்யறதுக்கு முன்னாடி ஆறவிடணும். மத்த புரோட்டோகால்ஸ் காலப்போக்கில் உருவாகும். உங்க ஊழியர்கள் புதிய வேலை செய்யும் வழிகளை கண்டுபிடிக்க போதுமான அளவு ஈடுபட்டிருந்தா இது நடக்கும். வெற்றிகரமான புதுமைகளுக்காக ஊழியர்களுக்கு வெகுமதி அளிங்க. அப்புறம் ஒட்டுமொத்த வேலை செய்யும் இடத்தோட ப்ரொடக்டிவிட்டியை மேம்படுத்தக்கூடிய தகவல்களை பகிர்ந்துக்க அவங்கள ஊக்குவிங்க. 4.7 Types of Production System. பொதுவா பயன்படுத்தப்படும் 3 வெவ்வேறு வகையான ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் இருக்கு. நிறுவனம் எந்த வகையான ப்ரொடக்ஷனை பயன்படுத்தணுங்கிறது, தயாரிக்கப்படும் ப்ராடக்டோட வகை, ப்ராடக்டோட தேவை, அப்புறம் மூலப்பொருட்களின் விநியோகத்தை பொறுத்தது. இந்த காரணிகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு கீழே ப்ரொடக்ஷனோட வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ப்ரொடக்ஷன் சிஸ்டமை 3 வகைகளா பிரிக்கலாம். 1. Continuous Production A. Mass Production அல்லது Line Production B. Flow Production அல்லது Process Production. 2. Intermittent or Batch Type Production System. 3. Job Order or Project Type Production System. 1. கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன்ல ஒரே மாதிரியான பொருட்கள் தொடர்ச்சியான முறையில தயாரிக்கப்படும். கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல அதிக தேவையுள்ள ப்ராடக்ட்ஸ் பெரிய அளவுல தயாரிக்கப்படும். கண்டினியூஸ் ப்ரொடக்ஷனை 2 வகையா பிரிக்கலாம். ஏ மாஸ் ப்ரொடக்ஷன், பி ஃப்ளோ ப்ரொடக்ஷன். ஏ மாஸ் ப்ரொடக்ஷன். மாஸ் ப்ரொடக்ஷன்ல ஒரே மாதிரியான பார்ட்ஸ் அல்லது ப்ராடக்ட்ஸ்கள் மிக பெரிய அளவுல பொதுவான நோக்கத்திற்கான மற்றும் சிறப்பு நோக்கத்திற்கான மெஷின்ஸ் மற்றும் மற்ற எக்விப்மெண்ட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும். உதாரணம் போல்ட்ஸ், நட்ஸ், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், கியர்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள், பல்ப்ஸ், ரேடியோ போன்ற மின் சாதனங்கள் உற்பத்தி. பி ஃப்ளோ ப்ரொடக்ஷன். ஃப்ளோ டைப் ப்ரொடக்ஷன்ல ஒரே மாதிரியான பார்ட்ஸ்கள் தொடர்ந்து பெரிய அளவுல தயாரிக்கப்படும். ஃப்ளோ டைப்ல மூலப்பொருள் படிப்படியாக தொடர்ந்து ப்ராசஸ் செய்யப்பட்டு ஃபினிஷ்ட் ப்ராடக்டா மாறும். அனைத்து வகையான ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஃப்ளோ ப்ரொடக்ஷன் நடக்கும். உதாரணம் சர்க்கரை ஆலைகள், ஜவுளி ஆலைகள், கெமிக்கல் பிளான்ட், ஃபர்டிலைசர் பிளான்ட், சிமெண்ட் பிளான்ட் போன்றவை. சி பேட்ச் டைப் ஆர் இன்டர்மிட்டன்ட் ப்ரொடக்ஷன். இந்த வகை உற்பத்தியில ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் சிறிய அளவிலான பேட்சஸ்ல தயாரிக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டோட ஒரு பேட்ச் தயாரிக்கப்பட்ட பிறகு அதே மாதிரியான ப்ராடக்டோட இன்னொரு பேட்ச் தயாரிக்கப்படும். அதே வகையான மெஷின்ஸ் மற்றும் எக்விப்மெண்ட்கள் அந்த ப்ராடக்ட்ஸை பேட்சஸ்ல தயாரிக்க பயன்படுத்தப்படும். உதாரணம் லேத்தர், ட்ரில்லிங் மெஷின், மில்லிங் மெஷின் போன்ற மெஷின் டூல்ஸ், ஷூஸ், பெயிண்ட்ஸ் போன்றவை. டி ஜாப் ஆர்டர் ஆர் ப்ராஜெக்ட் டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த வகையில கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர்கள் வந்த பிறகு வேலைகள் தயாரிக்கப்படும். உதாரணம் பாய்லர் மேனுஃபேக்சரர், ஷிப் பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், டேம்ஸ்,
பிரிட்ஜஸ் மற்றும் பில்டிங்ஸ் போன்றவை. இந்த வகை ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல தேவையான மூலப்பொருட்கள், மனிதர்கள், மெஷின்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் நடக்கும் இடத்துக்கு கொண்டு வரப்படும். ப்ராடக்ட் ஒரு நிலையான இடத்துல தயாரிக்கப்படும். ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ங்கிறது இன்புட்ஸ், ப்ராசஸிங் மற்றும் அவுட்புட் போன்ற விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு. இவை ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டவை மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்டவை. சிஸ்டமுக்கான இன்புட்ஸ்ல மனிதர்கள், மெட்டீரியல்ஸ், கேபிட்டல், எனர்ஜி போன்ற அடிப்படை ரிசோர்சஸ் எல்லாம் அடங்கும். ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஒரு என்வாயர்மெண்ட்ல வேலை செய்யுது. என்வாயர்மெண்ட்டை உள் என்வாயர்மெண்ட் அப்புறம் வெளி என்வாயர்மெண்ட்னு பிரிக்கலாம். ப்ரொடக்ஷன்ங்கிறது ரிசோர்சஸை ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ்டா, அதாவது பொருட்கள் மற்றும் சர்வீசஸ்டா மாத்திர ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வேலை. ப்ரொடக்ஷனோட மிக முக்கியமான வகைகள்: மார்க்கெட் ப்ரொடக்ஷன், பப்ளிக் ப்ரொடக்ஷன் மற்றும் ஹவுஸ்ஹோல்ட் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா ஒரு உற்பத்தி செய்யும் நிறுவனத்துல அக்கறையுள்ள நபர்கள், குழுக்கள் அல்லது நிறுவனங்கள். நிறுவனங்களின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ங்கிறது ஒரு நிறுவனத்துல பொருளாதார அக்கறை கொண்ட பொருளாதார ஃபேக்டர்ஸ்கள். அவங்க அக்கறைகளின் ஒற்றுமைகளின் அடிப்படையில ஸ்டேக் ஹோல்டர்ஸை 3 குழுக்களா பிரிக்கலாம். அவை கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ் மற்றும் ப்ரொடியூசர்ஸ். உற்பத்தியில ஈடுபட்டுள்ள மக்கள் அவங்க திறமைகளையும் முயற்சிகளையும் பயன்படுத்தி தேவையான பொருட்களை உருவாக்கவும் வேலைகளை செய்யவும் செய்வாங்க. மக்கள் பயன்படுத்துற இயற்கை ரிசோர்சஸை லேண்ட்னு சொல்றாங்க. அவங்க பயன்படுத்துற எக்விப்மெண்ட்டுக்கு கேபிட்டல்னு பேரு. இது மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து ரிசோர்சஸையும் குறிக்குது. ப்ரொடக்டிவிட்டிங்கிறது உற்பத்தியின் திறனை அளவிடும் பல வழிகளை விவரிக்குது. ப்ரொடக்டிவிட்டிங்கிறது நிறுவனங்கள் மற்றும் நாடுகளின் உற்பத்தி பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு முக்கியமான காரணி. தேசிய ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கிறது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். ஏன்னா அதிக உண்மையான வருமானம் மக்கள் பொருட்கள் மற்றும் சர்வீசஸை வாங்குறதுக்கான திறனை மேம்படுத்துது. ஓய்வை அனுபவிக்க, வீட்டு வசதி மற்றும் கல்வியை மேம்படுத்த, அப்புறம் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் திட்டங்களுக்கு பங்களிக்க உதவுது. ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கும் பல காரணிகள் இருக்கு. அவை எம்ப்ளாயி ஹெல்த், எம்ப்ளாயி ஆட்டிடியூட், அப்புறம் எம்ப்ளாயி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் போன்ற மனித காரணிகள், சரியான டூல்ஸ், சரியான லேஅவுட்ஸ் போன்றவை போன்ற எக்விப்மெண்ட் ஃபேக்டர்ஸ், அப்புறம் சப்ளை செயின் இஷ்யூஸ், ஒர்க் ஃப்ளோ புரோட்டோகால் போன்றவை போன்ற சிஸ்டம் ஃபேக்டர்ஸ். பொதுவா பயன்படுத்தப்படும் 3 வெவ்வேறு வகையான ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் இருக்கு. ப்ரொடக்ஷன் சிஸ்டமை தேர்ந்தெடுப்பது நிறுவனம் உற்பத்தி செய்யும் பொருட்களின் வகையை பொறுத்தது. பல்வேறு வகையான ப்ரொடக்ஷன் சிஸ்டம்கள் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன், இன்டர்மிட்டன்ட் ஆர் பேட்ச் டைப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் மற்றும் ஜாப் ஆர்டர் ஆர் ப்ராஜெக்ட் டைப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஆகும். நண்பர்களே, ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்டோட லெசன் 4 ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இங்க நிறைவுக்கு வருது. இந்த பாடம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா என்ன, அதோட மீனிங், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்டிவிட்டினா என்ன, அதை பாதிக்கும் காரணிகள், அப்புறம் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்டோட வகைகள் பத்தின தெளிவான புரிதலை கொடுத்திருக்கும்னு நான் ரொம்பவே நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம கோர்சஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே பண்ணிடுங்க. அடுத்ததா லெசன் 5ல கெபாசிட்டி பிளானிங் பத்தி பேச போறோம். அதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.